இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுல என்ன இருக்குனாச்சு பார்த்துட்டு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாமே. குடு குடுன்றல குடு. நான் பிரிக்கவே கூடாதுன்னு சொல்றேன், நீங்க பிரிக்கணும்னு சொல்றீங்க. நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலையா? சிவா, அக்கா, அதான் அயலி இவ்வளவு தூரம் சொல்றால, இது நமக்கு வேண்டாம். அக்கா, அப்ப இது என்னக்கா பண்றது? பேசாம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இத நீ தூக்கி போட்டுரு. சரி, ஓகே, குடு குடுன்றல. சிவா, கொஞ்சம் இருங்க, உங்களை நம்ப முடியாது, அதனால இத நானே கொண்டு போய் போட்டுடுறேன். நோ 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 நோ, இது எனக்கு வந்த gift, அதனால நான் தான் டிஸ்போஸ் பண்ணுவேன். அப்ப வாங்க, நானும் கூட வரேன். இல்ல வேண்டாம், உங்க ரெண்டு பேரையுமே நான் நம்ப மாட்டேன். வாங்க, நானும் கூட வரேன். இல்லக்கா, நான் மட்டும் போறேன். வாடா. போங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தூக்கி போடுங்க. சரி, தூக்கி போட்டுரு. தூக்கி போடுங்க. செத்தாண்டா சிவா. இவன் இந்த வீட்ல இருக்கிறதால தானே அந்த பார்சல் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வந்துச்சு. நம்ம நல்ல நேரம் அது அவன் கைக்கே போயிருக்கு. இதுவே வேற யாராவது கைக்காவது போய் அவங்க விளையாட்டுத்தனமா அத பிரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சித்தி, அதான் யாருக்கும் எதுவும் ஆகலல்ல, அதுக்கப்புறமும் ஏன் நடக்காதது நினைச்சு இப்படி பயப்படுறீங்க நீங்க? நீங்க சொல்றது நல்லா இருக்கா? நீ அப்ப யாருக்காவது ஏதாச்சும் நடந்தாதான் பயப்படணுமா? நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரலையே. தேவையில்லாம யாரும் பேனிக் ஆக வேண்டான்னு தான் நான் சொல்றேன். அதான் அதுல ஏதோ டவுட் இருக்குன்னு தெரிஞ்சுதானே அத வேண்டான்னு நாங்க தூக்கி போட்டோம். சிவா அந்த gift பாக்ஸ பாத்துக்கிட்டு இருந்தப்போ நானும் கூட தான் இருந்தேன். நான், அயலி, சிவா 3 பேரும் சேர்ந்துதான் அந்த பாக்ஸ தூக்கி போட்டோம். அதுக்காக எங்களை பயப்பட வேண்டான்னு சொல்றீங்களா? நடக்கிறது ஒன்னும் நல்ல விஷயம் கிடையாது அண்ணி, கெட்ட விஷயம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இங்க இத்தனை பேர் இருக்கும், என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரித்திகா, எதுக்கு இப்படி முடிஞ்சு போன விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்கேன்? அதான் நாங்க பாம்பை டிஸ்போஸ் பண்ணிட்டோம்ல. நீ வாய் மூடு. எல்லா பிரச்சனையும் உங்க 2 பேராலதான். நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்க தான் எங்கேயோ போய் ஏதோ பம்பை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் உங்களை தேடி பாம் வீடு வரைக்கும் வந்திருக்கு.
கரெக்டா சொன்ன ரித்திகா. எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருந்துகிட்டே தான் இருக்கு. ரவி மாப்ள கூட அன்னைக்கு இவங்க 2 பேரும் நடு ராத்திரியில வெளியில போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாரு. நாம தான் அப்ப நம்பாம விட்டுட்டோம். ஆனா அது உண்மையோன்னு இப்ப எனக்கு தோணுது. அதான் பென் டிரைவ் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் டைம் கேட்டேன் இல்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னோட வீட்டுக்கு பாம் அனுப்பி வெடிக்க வச்சா என்ன அர்த்தம்? யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னையா பண்றது? பாமா? டேய் என்னடா? அப்பா, அவன் வீட்டுல எவனோ பாம் வச்சிருக்கான். அதுக்கு காரணம் நாம தான் நினைக்கிறான். டேய் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு. எது எப்படியோ இத நமக்கு சாதகமா ஆக்கிக்க வேண்டியதுதான். அவன் அந்த பயத்திலேயே இருக்கட்டும். நீ பேசு. சரிப்பா. என்ன அமைதியா இருக்கீங்க? பார்த்தல்ல, வெடிச்சது சின்ன பாம் தான். உன் வீட்டுல குழந்தை குட்டி, பொண்ணு, பையன், மருமகன், பொண்டாட்டி தம்பி, இப்ப எல்லாரும் உன் கூட தானே இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா? முடியாதுல்ல. இது சின்ன சாம்பிள் தான். அந்த பென்ட்ரைவ் மட்டும் கைக்கு வரலனா மவனே வீடு தரமட்டமாகிற அளவுக்கு பாம் நாளை காலையில் உன் வீடு தேடி வரும். புரியுதா? ஏய் ப்ளீஸ், அப்படி எதுவும் பண்ணிடாத. உங்களுக்கு தேவை அந்த பென் டிரைவ் தானே? 15 மினிட்ஸ்ல நானே அந்த பென் டிரைவ் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா. அப்பா, இன்னும் 15 மினிட்ஸ்ல பென்ட்ரைவ் எடுத்துட்டீங்க வரானா? இப்பெல்லாம் பணத்தை விட பயம்தான் ஆட்சி பண்ணுது. குடும்பத்து மேல கைய வச்சா எல்லாம் தானா நடக்குது இல்ல? யார் அந்த புண்ணியவான்னு தெரியலையே. நமக்காக பாம்பு வச்சு நம்ம வேலையை சுலபமா முடிச்சு கொடுத்துட்டான். அவன் யாரா இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அந்த மினிஸ்டர் என்ன பயமுறுத்தி பாக்குறானா? போறேன். இப்பவே நான் போய் அவனை பத்தின எல்லா எவிடன்ஸையும் டெலிகாஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அவன் வாழற ஒவ்வொரு நொடியும் நரகமா தான் இருக்கும். அவனால சாக கூட முடியாது. அப்ப அவனுக்கு தெரியும் இந்த இந்திராணி யாருன்னு. என்னாச்சு அண்ணி? ஐலி, பென் டிரைவ காணோம்.